ஆடி அமாவாசை 2026. நீங்கள் செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை. தமிழ் மாசங்கள்ல ஆடி மாசத்துக்கு எப்பயுமே ஒரு தனி ஆன்மீக சிறப்பு இருக்கு. ஆடி பட்டம் தேடி விதை என்ற பழமொழி விவசாயத்துக்கு மட்டும் கிடையாது, நமது வாழ்க்கையோட புண்ணிய கணக்குகளை சேமிக்கிறதுக்கும் பொருந்தும். ஆடி மாசத்துல வரும் ஒவ்வொரு விசேஷமும் உன்னதமானது என்றாலும் அதுல ரொம்ப முக்கியமா ஒண்ணா இருக்கிறது ஆடி அமாவாசை. நமது முன்னோர்களான பித்திருக்களோட ஆசீர்வாதத்தை பெறுவதற்கும், குடும்பத்துல இருக்கும் தடைகள், கஷ்டங்கள், பாவங்கள் நீங்கி அமைதியும் மகிழ்ச்சியும் பெருக பிரார்த்தனை செய்யறதுக்கும் ஏத்த ஒரு அற்புத நாள் இந்த ஆடி அமாவாசை. சரி, இந்த ஆடி அமாவாசை நாள்ல நம்ம என்ன செய்யணும், எதையெல்லாம் தவிர்க்கணும், தர்ப்பணம் கொடுக்கறதோட முக்கியத்துவம் என்ன, வீட்டுல எப்படி வழிபாடு செய்யணும் போன்ற அனைத்து விவரங்களையும் மிக எளிமையாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவில் பார்ப்போம். ஆடி அமாவாசை என்றால் என்ன? பொதுவாகவே மாசந்தோறும் அமாவாசை வந்தாலும் தமிழ் வருஷத்துல 3 அமாவாசைகள் ரொம்ப சக்தி வாய்ந்தவை சொல்லப்படுது. தை அமாவாசை உத்தராயண புண்ணிய காலம், புரட்டாசி மகாலய அமாவாசை பித்ருக்களுக்கான சிறப்பு காலம், ஆடி அமாவாசை தட்சிணாயன புண்ணிய காலம், சூரியன் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு மாறி தெற்கு நோக்கி தன் பயணத்தை தொடங்கும் காலமே தட்சிணாயன காலம் சொல்றாங்க. இந்த தட்சிணாயன காலத்துல வரும் முதல் அமாவாசை தான் ஆடி அமாவாசை. நமது முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு தங்களோட வம்சாவளியினரை பார்க்கவும் அவங்களுக்கு ஆசி வழங்கவும் புறப்படும் நேரமே இந்த ஆடி அமாவாசை நாள்னு ஆசிரங்கள் சொல்லுது. எனவே இந்த நாள்ல நாம அவங்களுக்கு செய்யற எளிய கடமைகள் கூட நமது தலைமுறையே காக்கிற சக்தியா மாறுது. ஆடி அமாவாசை நாள்ல ஏன் தர்ப்பணம் கொடுக்கணும்? எனக்கு என் தாத்தா பாட்டியை பத்தி எதுவுமே தெரியாதே, நான் தர்ப்பணம் கொடுக்கலாமான்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். கண்டிப்பா கொடுக்கலாம். நம்மளை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த மூல காரண கர்த்தாக்கள் நமது முன்னோர்கள் தான். நாம இன்னைக்கு அனுபவிக்கிற நல்ல வாழ்க்கை, ஆரோக்கியம், கல்வி, வசதி எல்லாத்துக்கும் பின்னணியில நமது முன்னோர்களோட ஏதோ ஒரு புண்ணியமோ அல்லது மரபணுவோட ஆசீர்வாதமோ இருக்குது. அவங்களுக்கு நன்றி செலுத்துற விதமா அவங்களோட ஆன்மா சாந்தி அடைஞ்சு நற்கதி அடைய நாம செய்யற ஒரு சிறிய வழிபாடு தான் தர்ப்பணம். ஆடி அமாவாசை அன்னைக்கு நம்ம கொடுக்கிற எள்ளும் தண்ணீரும் நமது பித்திருக்களோட பசியையும் தாகத்தையும் போக்கி அவங்கள குளிர்விக்கும். அவங்க மகிழ்ச்சியோட தரும் ஆசீர்வாதம் நமது குடும்பத்துல உள்ள அனைத்து கஷ்டங்களையும் தடைகளையும் தகர்த்தெறியும். ஆடி அமாவாசை என்று கட்டாயம் செய்ய வேண்டியவை. ஆடி அமாவாசை நாள்ல நீங்க செய்ய வேண்டிய முக்கிய விஷயங்களை வரிசையா பார்ப்போம். நீர் நிறைகள்ல நீராடுதல் மற்றும் தர்ப்பணம் அளித்தல். புனித நீராடல். முடிஞ்சவங்க காவிரி, வைகை, தாமிரபரணி போன்ற புண்ணிய நதிகளிலோ இல்ல ராமேஸ்வரம், வேதாரண்யம், திருச்செந்தூர் போன்ற கடற்கரைகளிலோ நீராடுறது ரொம்ப சிறப்பு. எளிய வழி. நீர்நிலைகளுக்கு செல்ல முடியாதவங்க வீட்டுல குளிக்கிற நீர்ல கொஞ்சம் கங்கா தீர்த்தம் இல்ல துளசி சேர்த்து கங்கே ச யமுனை சைவா என்ற மந்திரத்தை சொல்லி நீராடலாம். தர்ப்பணம். புரோகிதர்களை வச்சு எள்ளும் தண்ணீரும் இறைச்சு பித்ரு தர்ப்பணம் செய்யணும். அப்படி முடியாதவங்க மனசார முன்னோர்களை நினைச்சு எள்ளும் தண்ணீரும் நிவேதனை செஞ்சு வழிபடலாம். பித்ரு வழிபாடு மற்றும் வீட்டுல பூஜை. வீட்டை கூட்டி சுத்தப்படுத்தி நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கணும். வீட்டுல முன்னோர்களோட போட்டோ இருந்தா அதுக்கு துளசி மாலை இல்ல உதிரி பூக்கள் வச்சு பொட்டு வைக்கணும். தெற்கு நோக்கிய திசையில முன்னோர்களை நினைச்சு தீபம் ஏற்றி வைக்கிறது ரொம்ப விசேஷம். முன்னோர்களுக்கு பிடிச்ச உணவு படைக்கிறது. ஆடி அமாவாசை அன்னைக்கு மதிய உணவு முன்னோர்களுக்கு படைச்சு நேர்த்திக்கடன் செலுத்துறது வழக்கம். அமாவாசைக்கு என்ன சமைக்கலாம்? வாழைக்காய், புடலங்காய், பாகற்காய், கீரை, பூசணிக்காய் போன்ற சாத்வீக காய்கறிகள், வடை, உளுந்து வடை மற்றும் பாயாசம், பருப்பு பாயாசம், எள் சாதம் அல்லது எள் உருண்டை சமைத்த உணவை ஒரு வாழை இலையில பரிமாறி காக்கைக்கு வச்ச பிறகே குடும்பத்தினரோடு சாப்பிடணும். காகத்திற்கு அன்னமிடுதல். சாஸ்திரப்படி காகம் என்பது யமதர்மனோட தூதுவனாகவும் பித்ருக்களோட வடிவமாகவும் பார்க்கப்படுது. நீங்க சமைச்ச உணவை தலைவாழை இலையில வச்சு வீட்டு கூரையிலோ இல்ல வெளிப்பகுதியிலோ காகம் சாப்பிட்றதுக்காக வைக்கணும். காகம் அந்த உணவை சாப்பிட்டா நமது முன்னோர்கள் நம்முடைய வழிபாட்டை ஏத்துக்கிட்டாங்கன்னு ஐதீகம். தான தர்மங்கள் செய்யறது. அமாவாசை நாள்ல செய்யப்படுற தானத்துக்கு பல மடங்கு புண்ணிய பயன் இருக்கு. அன்னதானம். பசியோடு இருக்கிற ஏழைகளுக்கோ முதியோர்களுக்கோ இல்ல ஆதரவற்றோருக்கோ உணவு அளிக்கிறது மிக சிறந்த தானம். வஸ்திர தானம். இயலாதவங்களுக்கு ஆடைகள் வாங்கி தரலாம். எள் மற்றும் தீபதானம். பசு மாட்டுக்கு அகத்திக்கீரை, பழங்கள் அல்லது தவிடு கொடுக்கிறது பித்ரு தோஷத்தை பெருமளவு குறைக்கும். ஆடி அமாவாசை அன்னைக்கு செய்யக்கூடாதவை.
என்ன செய்யணுன்றதை விட எதை தவிர்க்கணும் என்பதுல தான் நம்ம கூடுதல் கவனத்தோட இருக்கணும். அசைவ உணவை தவிர்க்கணும். ஆடி அமாவாசை முழுதும் முற்றிலும் அசைவ உணவையே எடுத்துக்கிறணும். அசைவ உணவை சமைக்கிறதோ சாப்பிட்றதோ கூடாது. வெங்காயம் மற்றும் பூண்டு எல்லாம் தவிர்த்து சமைக்கிறது சாத்விக குணத்தையும் ஆன்மீக அதிர்வலைகளையும் அதிகரிக்கும். சுப காரியங்களை தவிர்க்கணும். அமாவாசை அன்றது பித்ருக்களுக்குரிய நாள். அதனால அன்னைக்கு சுப முகூர்த்த நிகழ்வுகளான திருமணம், நிச்சயதார்த்தம், கிரகப்பிரவேசம், வீடு புகுவிழா, புது தொழில் தொடங்குவது இந்த மாதிரி செயல் செய்யக்கூடாது. புதிய ஆடைகள், தங்கம் அல்லது சொத்துக்கள் வாங்குவதை தவிர்க்கணும். வீட்டை பெருக்கி சுத்தம் செய்தல். மதியத்திற்கு பின் அமாவாசை நாள் அன்னைக்கு அதிகாலையிலேயே வீட்டை சுத்தம் செய்யணும். தர்ப்பணம் கொடுத்து பூஜை முடிகிற வரை வீட்டை பெருக்கிறதோ தொடக்கிறதோ கூடாது. குறிப்பா முன்னோர்களுக்கு படைப்பு வைக்கிறதுக்கு முன்னால தலைவாரி கொள்றது, நகம் வெட்டுறது, முகசவரம் செய்யறது இந்த மாதிரி செயல் செய்யக்கூடாது. மாலையில தூங்குறது மற்றும் சண்டை சச்சரவுகள். அமாவாசை நாள்ல பகலிலோ இல்ல அண்டி சாயிற நேரத்திலோ தூங்குறதை தவிர்க்கணும். குடும்பத்துல உள்ளவங்க கத்துறதோ கோபப்படுறதோ சண்டையிடுறதோ கூடாது. முன்னோர்கள் வீட்டுக்கு வரும் நாள்ல குடும்பத்துல அமைதியும் சந்தோஷமும் இருக்கணும். மற்றவங்களை பழிக்கிறது இல்ல அவமதிக்கிறது, யாருடைய மனசையும் காயப்படுத்துற பேசுக்களை பேசக்கூடாது. வீட்டுக்கு தேடி வரும் இரவலர்களையோ ஏழைகளையோ இல்லைன்னு சொல்லி விரட்டக்கூடாது. கொஞ்சமாவது உணவு அல்லது நீர் கொடுக்கணும். எளிய முறையில வீட்டுல ஆடி அமாவாசையை வழிபாடு செய்யறது எப்படி? எனக்கு பெரிய அளவுல சடங்குகள் செய்ய தெரியாது, நீர்நிலைகளுக்கும் போக முடியாதுன்னு கவலைப்படுறவங்களா நீங்க? கவலையே வேண்டாம். இறைவன் மற்றும் முன்னோர்கள் எதிர்பார்க்கறது நமது அன்பையும் பக்தியையும் மட்டுமே. காலை எழுந்து குளித்தல். காலையிலே குளிச்சுட்டு சுத்தமான ஆடைகளை போடுங்க. தீபம் ஏத்துதல். பூஜை அறையில காமாட்சி விளக்கு இல்ல அகல் விளக்கு ஏற்றி நேர்மறை சக்தியை உருவாக்குங்க. தெற்கு திசை வழிபாடு. வீட்டோட தெற்கு பகுதியில ஒரு சிறிய மனையையோ இல்ல தூய்மையான இடத்தையோ தேர்வு செஞ்சு அதுல முன்னோர்களோட படத்தை வையுங்க. படம் இல்லைன்னா மனசார நினைச்சுக்கோங்க. எளிய நைவேத்தியம். ஒரு சிறிய கிண்ணத்துல எள் கலந்த சாதம், பாயாசம் இல்ல ஒரு துண்டு வெல்லம் மற்றும் தண்ணீரை நைவேத்தியமா வைங்க. பிரார்த்தனை. என் குடும்பத்துல தெரிஞ்சும் தெரியாமலும் சில தவறுகளை மன்னிச்சு எங்களையும் எங்க பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கன்னு மனமுருகி வேண்டிக்கோங்க. காகத்துக்கு உணவு மற்றும் பசு வழிபாடு. தயாரித்த உணவுல கொஞ்சம் காகத்துக்கு வச்சுட்டு பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுத்து வணங்குங்க. மதிய உணவு அப்புறம் குடும்பத்தோட சேர்ந்து சாத்விக உணவை சாப்பிடுங்க. ஆடி அமாவாசையோட பலன்கள். ஆடி அமாவாசை வழிபாட்டை சரியா செய்யறது மூலம் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் ஏராளம். பித்ரு தோஷ நிவர்த்தி. ஜாதகத்துல இருக்கிற பித்ரு தோஷ கால சர்ப்ப தோஷம் போன்ற தோஷங்களோட வீரியம் குறையும். குடும்ப ஒற்றுமை. குடும்பத்துல தேவையில்லாம ஒரு சண்டைகள், கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பலப்படும். சந்தான பாக்கியம். நீண்ட நாட்களா குழந்தை பாக்கியம் இல்லாம தவிக்கிறவங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும்னு நம்பப்படுது. தடைகள் நீங்குதல். திருமணம், வேலை வாய்ப்பு, தொழில் வளர்ச்சி ஆகியவற்றில் இருந்த முடக்கங்கள் விலகி முன்னேற்றம் உண்டாகும். மன அமைதி. காரணம் தெரியாம மனசுக்குள் இருக்கிற பயம், பதற்றம் நீங்கி மன அமைதியும் தெளிவும் கிடைக்கும். முடிவா நமது பண்பாட்டுல முன்னோர்களை வழிபடும் சடங்கு என்பது வெறும் சடங்கு மட்டும் அல்ல, அது நமது வேர்களை மறக்காம இருக்கும் ஒரு உன்னதமான நன்றி உணர்வு. நாம் வாழும் இந்த வாழ்க்கை நமது முன்னோர்கள் நமக்காக விட்டு சென்ற தியாகங்களோட பலன். எனவே வரவிருக்கும் ஆடி அமாவாசை 2026 அன்று ஆடம்பரமான சடங்குகளை செய்யலைனாலும் பரவாயில்லை, தூய்மையான மனசோடும் அன்போடும் நமது பித்திருக்களை நினைச்சு ஒரு சொம்பு தண்ணீரும் எள்ளும் இறைச்சு பசித்தோருக்கு சிறு உணவு கொடுத்து அவங்களோட பரிபூர்ண ஆசையை பெறுவோம். இந்த ஆடி அமாவாசை நாள்ல உங்களோட குடும்பத்துல எல்லா வளமும் நலமும் அமைதியும் பெருக எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். பித்ரு தேவா பவ.